أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون صدق الله العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் திண்ணமாக அல்லாஹ் நீதி செலுத்தும்படியும் நன்மை செய்யும்படியும் உறவினர்களுக்கு ஈயந்துதவும்படியும் கட்டளையிடுகின்றான். மேலும் மானக்கேடான வெறுக்கத்தக்க மற்றும் அக்கிரமமான செயல்களை விளக்குகிறான். நீங்கள் படிப்பினை பெறும் பொருட்டு உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றான். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் ஒரு கொடையாய் அல்லாஹ்வினால் உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சோரோட உங்களுக்கு முன்னால் அல் குர்ஆனுடைய 16வது அத்தியாயம் சூரா அந்நஹலுடைய 90வது வசனம் ஓதி காண்பிக்கப்படுது. இந்த வசனம் நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்குற ஒரு வசனம். ஞாபகம் இருக்கா? எங்கேயா கேட்குறோம்? ஜும்மா குத்பாவில் இல்லையா? இந்த வசனம் புரியுதோ இல்லையோ தூங்குறவனா எந்திரிச்சிருவாங்க இல்லையா? குத்பா முடிய போது அடுத்து ஜும்மாவுக்கான தொழுகையை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சுவான், அலர்ட் ஆயிடுவான். ஏன் ஒவ்வொரு ஜும்மா, நீ எந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் ஜும்மா குத்பா கேளுங்க, ஜும்மாவுடைய 2வது குத்பாவில் இந்த வசனத்தை ஓதுவாங்க. அதில் அந்தளவுக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படி சொல்லும்போது, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொன்னாங்க, அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு சொன்னாங்க, குர்ஆனிலேயே ஒருங்கிணைந்த பொறுமைகள் கொண்ட வசனம் அந்நஹல் அத்தியாயத்துடைய இந்த வசனம் தான் என்று சொல்லி இந்த சூரத்துல் நஹலுடைய 90வது வசனத்தை சொல்லி காமிக்கிறாங்க. கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காட்சி காலத்திலிருந்து தான் ஜும்மா தொழுகையில் இந்த வசனம் ஓதப்படக்கூடிய மரபு தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அந்த மரபு இன்றைக்கு பின்பற்றப்படுவது. ஒரு ஒரு காம்ப்ரஹென்சிவ் இது வசனம் சொல்லலாம். இதில் 3 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவுகிறான். ஒன்று தனி மனித ஒழுக்கமாக சொல்லலாம், ஈசானை பற்றி சொல்கிறான். 2வது குடும்பத்துடைய பொறுப்பு, அது உறவுகளை பற்றி சொல்கிறான், அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். 3வதாக சமூக நீதி, நீதி செலுத்த வேண்டும், அனைவரையும் சமூகமாக பாதிக்கிறது. 3 விஷயங்களை ஏவுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விஷயங்களை தடுக்கின்றான். ஒன்று தனி மனித ஒழுங்கீனம், ஒழுக்கமின்மையை இறைவன் தடுக்கின்றான், ஃபஹ்ஷா, அதுதான் ஃபஹ்ஷான்னு சொல்கிறான். 2வது சமூக தீமைகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகள், அது முன்கர் என்று சொல்லப்படுகிறது. 3வதாக உரிமை மீறல் அல்லது வரம்பு மீறல் அல்லது வெறுக்கத்தக்க விஷயங்கள், இது பகுதி என்று சொல்கிறாங்க. இப்போ 3 விஷயங்களை ஏவுகிறான், 3 விஷயங்களை தடுக்கிறான். இது இந்த உரிமை மீறல், இது சமூகத்திலே குடும்பத்திலும் சமூகத்தில் விடக்கூடிய மனித உரிமை மீறலுக்கு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே தனி மனித ஒழுக்கம், குடும்ப உறவுகளை பேணுதல், சமூக நீதியை பேணுதல், 3 அடிப்படையிலே தான் இந்த ஏவல்களும் விலக்கல்களும் இருக்கின்றன என்பதை நான் பார்க்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம சாதாரணமாக இங்கே பார்த்தோம்னா இன்னல்லாஹ யாமுரு பில் அத்ல், இறைவன் உங்களுக்கு ஏவுகிறான், கட்டளையிடுகிறான், அம்ருங்கிறான். இது சும்மா செஞ்சால் செய்யலாம், இல்லை செய்யாட்டினா இல்லை என்பது, இது கட்டளை. அம்ருன்னா கட்டளை, இது கண்டிப்பாக நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும். என்ன செய்யணும்? பில் அத்ல், நீங்கள் நீதியை கடைப்பிடிக்க வேண்டும். பில் இஹ்சான், இஹ்சானை மிகச்சிறந்த பண்பு நலன்களை கடைப்பிடிக்க வேண்டும். வைத்தா இதுல் குர்பா, நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஈந்து உதவ வேண்டும் என்பதாக சொல்கிறோம். இங்கே அதுல்னா என்ன? அதுல்னா நமக்கு நீதினோட ஒரு நீதிமன்றங்கள் தான் வருது, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு இல்லையா? இது மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வருது. இந்த நீதி என்பது அங்கே இருக்கும், நீதிமன்றங்கள் தான் போய் நீதி நிலைநாட்டுறது. நம்முடைய வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? நம்ம ஒழுங்காக நம்ம நீதியை நிலைநாட்டுறோமான்னு பார்க்கணும். சொந்த வாழ்க்கையில் நாம் நீதியை நிலைநாட்டுகிறோமா என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பது சொல்ல. ஏனென்றால் நீதி என்பது நம்ம குடும்பத்திலே ஆரம்பிக்கணும். உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு மத்தியில் பாரபட்சமாக காமிக்கக்கூடாது.
ஆண் குழந்தை ஒரு மாதிரியும் பெண் குழந்தை ஒரு மாதிரியும் என்று ஒரு நீ பார்க்கக்கூடாது. குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடாது. நோமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறுவனாக இருக்கிறார். அவர் சொல்லார், அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது, என்னுடைய தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கணும்னு நினச்சார். அப்போ வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, அவருக்கு பல குழந்தைகள் இருக்குது, நோமான் வந்து ஒரு செல்லப்பிள்ளை. யாருக்கு? அவங்க அப்பாவுக்கும், பஷீர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து ரசூலுல்லாஹ் சாட்சியாக வச்சு நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ எல்லாத்துக்கும் கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு வர்றாங்க. அப்போ இறை தூதர் அவர்களே, என் மகனுக்கு ஒன்று இதை நான் அன்பளிப்பாக கொடுக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கன்னு கேட்குறேன். உடனே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உனக்கு எத்தனை பிள்ளைப்பா, எத்தனை பிள்ளை இருக்குது, எல்லாருக்கும் இது மாதிரி நீ அன்பளிப்பு கொடுத்தியா? இல்லை, கொடுக்கல. அப்படி என்றால் இந்த அநீதிக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன்னு சொன்னான். குழந்தைகளுக்கு மத்தியிலே ஒரு குழந்தைக்கு, எல்லாரும் குழந்தை உங்கள் குழந்தை தான், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே நீங்கள் இது போன்று ஒரு குழந்தைக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு இன்னொரு குழந்தை கொடுக்காமல் இருக்கிறது அநீதி. இந்த அநீதிக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்பதாக நபிகள் பெருமானது. இன்னும் சில நேரங்களை பார்த்தோன்னா, நான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மால் செஞ்சால் தப்பு இல்லை, அடுத்தவன் செஞ்சால் தப்பு. நீங்கள் நீதியை கடைப்பிடியுங்கள், அது உங்களை உற்றோருக்கும் பெற்றோருக்கும் பாதகமாக இருந்தாலும் சரி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லக்கூடிய வசனத்தை பார்ப்பாங்க. நபிகள் பெருமானா சொன்னாங்க, நபிகள் பெருமானுடைய காலத்தில் ஒரு பெண் திருடிவிட்டால், அவர் உயர்குல பெண்மணி, மக்சூம் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிவிட்டால் வழக்கு வந்து ரசூலாட்ட வருது. அப்போ அந்த வழக்கு வந்தப்போ அது திருடுனா என்ன செய்யணும், கையை வெட்டணும். அதுதான் வந்து இஸ்லாமிய சட்டம். திருடினது யார்? ஒரு உயர்ந்த குலத்தையுடைய ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி அந்த விளக்கு வருது. அப்போ பேசுகிறாங்க. அப்போ என்ன செய்கிற மக்கள்லாம் செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் யார் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வளர்ப்பு மகன் ஜெயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு மகனார் உசாமா பின் ஜெயிதை நீங்கள் போய் கொஞ்சம் உங்கள் தாத்தாட்ட பேசுங்க. அவர் வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அதை பற்றி பேசும்பொழுது உடனே நபிகள் பெருமானார் மக்களையெல்லாம் அடக்க சொல்கிறாங்க. மிம்பரில் ஏறுறாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் இதனால் தான் அழிந்து போயின. வலியவனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதி, உயர்ந்தவனுக்கு ஒரு நீதி, தாழ்ந்தவனுக்கு ஒரு நீதி. அறிந்து கொள்ளுங்கள், என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன், அவனுக்கு நான் தனது தண்டனை கொடுப்பதை நான் தயங்க மாட்டேங்கிறேன். இது ஒப்புக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த குலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழி என்ற கலீஃபாக்களுடைய வாழ்க்கையில் அதை தான் பார்க்குறோம். ஆளுநர்களுக்கு கூட தண்டனை கசையடி வழங்கப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். அங்கே சட்டத்துக்கு முன்னால் எல்லோரும் சமம். இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இல்லையா? அந்த நீதியின் ஆட்சி நிலைநாட்டுவதற்கான பாடுபடணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்மிடத்திலே அந்த நீதி கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்வார். அதே போல் இங்கே முதலாக இந்த நீதி எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம வீட்டிலேருந்து நம்மகிட்ட ஆரம்பிக்கிறோம், நம்முடைய இடத்துலேருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். நாம் நமக்கு மத்தியில் யார் செஞ்ச தவறு, யார் செஞ்சாலும் சரி, நம்ம பிள்ளையை தப்பு செஞ்சாலும் சரி, நம்முடைய பெற்றோர் தவறு செய்தாலும் சரி, நம்முடைய உடன்பிறந்த ஒரு தவறு செய்தாலும் சரி, அந்த தவறை தவறு என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கு தவறை மூடி மறைக்கக்கூடாது. வழியை எனக்கு ஒரு நீதி, அடுத்தவனுக்கு ஒரு நீதி என்பதாக இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக அந்த நீதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறான், அதாவது இஹ்சான் என்றால் நாம் ஏற்கனவே, அதாவது இது ஜிப்ரையில் சொன்ன ஹதீஸை பார்த்தோம். இஹ்சான்னா ஒரு பெர்ஃபெக்ஷன், நற்குணங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வந்து நீண்ட நேரம் தலை சீவிட்டு இருந்தாங்க வழக்கத்துக்கு மாறா. அப்போ ரசூலுல்லாஹ் ஆயிஷா இருக்காங்க, என்ன நீங்கள் என்ன வழக்கத்துக்கு மாறா அதிக நேரம் தலை சீவிறீங்களே, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். இப்போ நீங்கள் தலை சீவனா கூட ப்ராப்பராக தலை சீவணும். ஆடை உடுத்தினா கூட அழுக்கு இல்லாமல் துவைத்து சுருக்கம் இல்லாமல் என்ன செய்யணும், அழகாக ஆடை செய்யணும். நீங்கள் வந்து ஒருத்தர் வர்றாரு, தலைவிரி கோலமாக வர்றாரு, என்ன போனதுக்கு எண்ணெய் தைக்கிறது, தலைக்கு எண்ணெய் கிடையாதுங்கிறாங்க. தாடியை வந்து ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடாதான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும், உங்கள் ஆடையும் அழகாக இருக்க வேண்டும், உங்கள் தலைமுடிகளை ஒழுங்காக நீங்கள் வாரிக்கொள்ள வேண்டும். தாடி வச்சா தாடி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து இஸ்லாம் கற்றுக் கொடுத்துள்ளக்கூடிய ஒழுங்குமுறைகள். ஆக நடை, உடை, பாவனைகள், பேச்சு, இது எழுத்து எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு மென்மை இருக்க வேண்டும், அதை நன்மை இருக்க வேண்டும். அதில் வந்து நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த பாங்கு இருக்க வேண்டும். இதுதான் அதனால தான் சொல்லுவாங்க, மென்மையை நீங்கள் எப்படி இருந்தாங்க, மென்மையை இழந்தவன் நன்மையை இழந்தவன் சொன்னாங்க.
நீங்கள் நடக்கும்போது பூமி அதிரும்படி நடக்காது, முன்னால் பூமியை பிளந்து விட முடியாது. அதனால் என்ன செய்யுங்க, பூமியில் மெதுவாக நடங்க. நடக்கும்போது நடையிலே ஒரு ஆணவம் தெரியும், நடையிலே ஒரு பெருமை தெரியும். இதெல்லாம் இந்த இஹ்சான் என்ற அந்த விஷயத்திற்கு எதிரானது. இஹ்சானை பற்றி நீங்கள் சொன்னால் அதை பண்போடு பழகுதல், பெருந்தன்மையோடு இடத்தில் நடந்து கொள்ளுதல், இரக்கம் காட்டுதல், பரிவு காட்டுதல், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுதல், பிறரை மதித்தல், பொறுத்து கொள்ளுதல், பரஸ்பரமான இணக்கம், பரஸ்பரமான கவனிப்பு, பிறருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை விட அவருக்கு அதிகமாக வளருது. உதாரணமாக வந்து அவருக்கு ஒருத்தர் சலாம் சொன்னார்னா சலாமுக்கு அதை போனாலும் அதை விட அதிகமாக சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னார். அவர் உங்களுக்கு உதவி செஞ்சால் அதை விட சிறந்த முறையில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி இதுதான் வந்து என்னது அந்த இஹ்சான் எனப்படக்கூடிய அந்த பண்பு. இந்த இஹ்சான் என்ற பண்பு அது இறைவன் ஏவுகிறது. இது ஒரு இறை நம்பிக்கையானது அது இருக்கணும். மூன்றாவதாக ஈத்தா இதில் குர்பா, உறவினர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவ வேண்டும். நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. உறவினருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா அது உறவும் இறைவனுடைய அரிசை பிடித்து தொங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சூழல் வரும். அது நம்ம ஏற்கனவே இந்த தரிசனம் பார்த்தோம். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரியணை பிடித்து கொண்டு அந்த ரகம் தொங்கிக் கொள்ளும். என்ன கேட்பான் இறைவன், உனக்கு என்ன வேணும்? இறைவா, உலகத்தில் யார் என்னை இணைத்து வாழ்ந்தார்களோ அவளை நீங்களும் இணைத்துக் கொள்வாயாக, என்னை யார் உதறி தள்ளினார்களோ நீங்களும் வெட்டி விடுவாய் தருவான். அவள் அப்படியே நடக்கும் சொல்லி அல்லா சொல்லுவான். அந்த உலகத்திலே யார் உறவோடு இணைந்து வாழ்கிறார்களோ அவளுக்கு மறுமையிலே இறைவனும் அவளை சேர்த்துக்கொள்வான். யார் இந்த உலகத்தில் உறவை முறித்து வாழ்ந்தார்களோ அவளுக்கு மறுமையிலும் இழப்பு தான் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் கணித்து சொல்கிறேன். ஆக இது வந்து பார்த்திங்கன்னா உறவுகளை பேணுவது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு சமூகமாக வாழ்கிறான். மனிதனுடைய அடிப்படை ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தான். ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வலிமையாக இருந்தால் தான் சமூகங்கள் வலிமையாக இருக்கும். ஃபேமிலியில் வந்து அமைதி இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, குடும்பத்தில் நல்லிணக்கம் இல்லை, குடும்பத்திற்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை, குடும்பத்துக்குள்ளே சகிப்புத்தன்மை இல்லைன்னா அப்படி ஒவ்வொரு விஷயம் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய பேர் பார்க்குறோம், மாணவன் வச்சுருவாங்க. ஆசிரியர் வந்து கொஞ்சம் கோபமாக பேசுகிறான், இன்னைக்கு வீட்டில் அதோட பிரச்சனைடா, மாணவன் பேசுவான். ஒரு மேலதிகாரி வந்து என்னோட ஒரு கோபத்தை வழக்கத்துக்கு மாறாக வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாரு, கடுகடுன்னு சேர்ந்தோம்னா சரி அவருக்கு என்னமோ வீட்டில் பிரச்சனை போல என்று. ஆக ஒவ்வொன்றும் என்ன எங்கே பாதிக்கும்னா நீங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த மன அமைதியின்மை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்குன்னா உங்களுடைய சமூக வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். இன்னொரு வரைவை காயப்படுத்தும், உங்களை அறியாமலே வரும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த உறவுகள் இருக்கிறது அல்லவா, அந்த உறவுகளுக்கு இறைவன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை வச்சுருக்கிறான். அந்த பாண்டிங், அந்த நெருக்கத்துக்கு வந்து மிக மிக அதிகமான முக்கியத்துவத்தை இறைவன் வச்சிருக்கிறான். உறவை பேணி வாழ வேண்டும். இது 3 விதமான விஷயம். ஒன்று தனிமனித ஒழுக்கமாக இருக்கக்கூடிய இஹ்சான் நற்பண்புகள், இரண்டாவதாக இது குடும்ப உறவுகளை பேணுவது, மூன்றாவதாக சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுவது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா 3ஐ தடை செய்கிறான். என்ஹா, இவற்றை எல்லாம் இறைவன் தடை செய்கிறான். அனில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயத்தை தடுக்கிறான். ஒல் முன்கர், தீமைகளை தடுக்கிறான். ஒல் பகி, எல்லை மீறுவதை தடுக்கிறான். அல்லது அக்கிரமமான செயலை விளக்குகிறான், வெறுக்கத்தக்க செயலை விளக்குகிறான். இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் தஆலா விளக்குறான். இங்கேயும் வந்து தனி மனித ஒழுக்கம் வருகிறது. அதே போல் சமூக உறவுகள், மனித உரிமைகளுக்கு பதவிடுது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரானில் இன்னொரு இடத்துல சொல்லலாம், வலா தக்ரபு ஜினா, இறைவன் ஜினாவை வந்து என்ன செய்கிறான், விபச்சாரத்தை தடை செய்கிறான். விபச்சாரம் செய்யாது என்று சொல்வதை விட விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் இருக்காதீர்கள். அது எந்த விஷயம்னா உங்களை ஹராமின் பக்கம் விட்டு செல்லுமோ அந்த ஹராமுக்கு பக்கத்தில் கூட போடாதீங்க. போனீங்கன்னா நீங்கள் கடைசியில் என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த விபச்சார அந்த எல்லைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்கின்றன, உங்கள் காதுகள் விபச்சாரம் செய்கின்றன, உங்களுடைய நாவு விபச்சாரம் செய்கிறது. அப்போ நபித்தவர்கள் கேட்டாங்க, இறைத்தூதர்கள் இதெல்லாம் எப்படி விபச்சாரம் செய்ய முடியும்? விபச்சாரம்னா என்ன தெரியும்? ஒரு ஆணும் பெண்ணும் இது திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட உறவை ஈடுபட்டு தான் விபச்சாரம் எல்லாம் புரிஞ்சுருக்காங்க. கண்ணு காதும் வாயை எப்படி செய்ய முடியும்? ஒரு சில தீயவற்றை பார்ப்பது கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம், தீயவற்றை பேசுவது நாவ செய்யக்கூடிய விபச்சாரம், தீயவற்றை கேட்டு ரசிப்பது காது செய்யக்கூடிய விபச்சாரம். இப்போ என்னன்னா வேணா ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்தில் போய் கூட தள்ளிவிடும். ஆகவே நீங்கள் அதை விட்டு நீங்கள் விலகியிருங்கள். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ராஃப்ல ஒரு வசனத்தை சொன்னான், குல், நபியே நீங்கள் கூறுங்கள், இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாயிஷ மா லஹர மின்ஹா வ பதன வல் இஸ்ம வல் பகிய பிகைரில் ஹக். நபியரிடம் கூறும், என்னுடைய இறைவன் தடை செய்திருப்பவை இவற்றையெல்லாம் தான், மானக்கேடானவற்றை செய்தல், அவை வெளிப்படையாக இருந்தாலும் சரி மறைவாக இருந்தாலும் சரியே. பாவம் புரிதல், நேர்மைக்கு மாறாக வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபடுதல். ஆக
இந்த விஷயங்களை நாம் தவிர்த்து வாழ வேண்டும். அது இன்றைக்கு நம்முடைய கையிலே இருக்குது. எல்லாம் ஷைத்தான் அங்கே இருக்கான், எங்கேயோ இல்லை, நம்ம கையில் இருக்கான். அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்ம தனியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு அதுக்கு தான் நோன்பு பயிற்சி கொடுக்குது. நீ தனியாக இல்லைப்பா, உன்னோட அல்லா இருக்கிறான். அதுக்கு தான் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் விழித்திருப்பதும் இதெல்லாம் அதுக்காக அல்லாஹ் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், உணவை ஏற்படுத்து தான். ஆக நாம் எதை பார்க்கிறோம், எதை படிக்கிறோம், எதை கேட்டு ரசிக்கிறோம், என் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு கண்டிப்பாக தெரியும். அல்லாஹுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆக இன்னும் மானக்கேடான விஷயங்களுக்கு தப்சீர்ல பார்த்தீங்கன்னா இது பாலியல் விஷயங்கள் மட்டுமல்ல, கஞ்சத்தனம், பாலியல் முறைகேடு, விபச்சாரம், மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை மறைக்காமல் இருத்தல், ஒருபால் உறவு, தடை செய்யப்பட்டவரை மணந்து கொள்ளுதல், திருடுதல், மது அருந்துதல், யாசித்தல், வசைபாடுதல், தீய பேச்சுக்கள் ஈடுவது எல்லாம் ஃபஹிஷில் வந்துடும். இப்போ அல்லாஹ் வந்து எதையெல்லாம் வெறுக்கிறானோ அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு எதெல்லாம் விரும்பவில்லையோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் வெறுக்கத்தை இருது. அதெல்லாம் மானக்கேடான விஷயம் என்பதாக. அது மாதிரி பொய் சொல்வது, பழி சுமத்துவது, அவதூறு செய்வது, மற்ற குறைகளை பகிரங்கப்படுத்துவது, இதெல்லாம். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவள் முன்கர், தடை செய்த விஷயம், இறைவன் வெறுக்கக்கூடிய விஷயங்கள். அது நம்ம ஏற்கனவே எடுத்து கூட பார்த்தோம் இல்லையா? தாமருவன பில் மஅரூஃபி தன்ஹவுனல் முன்கர், நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள். தீமைன்னா எல்லாமே எது மனித குலத்திற்கு தீங்கிழிக்கிறதோ அதெல்லாம் தீமை தான், நன்கறியப்பட்ட தீமைன்னு சொல்லலாம். உதாரணமாக பொய் சொல்லுறது, ஏமாத்துறது, புறம்பு பேசுறது, கொலை செய்கிறது, உபச்சாரம் செய்கிறது, வட்டி வாங்குறது, மது அருந்துவது, வேளானது, இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் விலகி வாழ வேண்டும். மூன்றாவதாக ஒரு பகைன்னு சொன்னான். பகைனா வரம்பு மீறுவது, எல்லை மீறுவது, இன்னொருத்தோட உரிமையில் போய் தலையிடுறது, அடுத்தவனுடைய உரிமையிலே போய். அவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறுதி ஹஜ்ஜுடைய அந்த உரையில நபிகள் பெருமானார் சொன்னாங்க, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, அதே போல் இறை நம்பிக்கையாளருடைய உயிர்களும் உடைமைகளும் அவருடைய மானமும் புனிதமானது சொன்னாங்க. அவனுடைய கண்ணியம் புனிதமானது. ஹியூமன் ரைட்ஸ் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மனித உரிமைகள் சொல்லி வருஷம் கொண்டாடுறாங்க, ஏதாவது ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க. அப்படி இல்லை, அடுத்தவனுடைய தனிப்பட்ட அந்தரங்க உரிமைகளிலே மூக்க நுழைச்சிட்டக்கூடாது. அதனால தான் நீங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, நபிகள் அல்லாஹ் குறைகளை நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். புறம்பேசுவது வந்து ஒரு பெரிய பாவம் சொல்கிறான். அதுதான் ஒரு சகோதரனை பற்றி புறம்பேசுவது இறந்து போய்விட்ட ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை புசிப்பதற்கு சமம். இப்போ நபிகள் பெருமானார் வந்து சகாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் இறை தூதர்களே, ஒரு சகோதரன்ட்ட இருக்கக்கூடிய குறையை பேசினா தப்பா? அவன் இருக்குது அந்த குறையை தானே பேசணும். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, அவன் குறைய நீ பேசினா அது புறம், அவனை இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டு பேச அது வந்து அவதூறு. அதனால் சொன்னாங்க, ஷிபாபுல் முஸ்லிம் ஃபுசூக்குன் கித்தால் ஹூக்குர், ஒரு இறை நம்பிக்கையாளனை வழித்துரைப்பது பாவமாகும், அவனை கொலை செய்வது இது இறை நிராகரிப்பாகும் சொன்னாங்க. புறத்துக்கு மேலே அது இட்டுக்கட்டி பேசுவது இதை தடை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சொல்ல அல்லாஹ் தஆலா இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 விஷயங்கள் தடை செய்திருக்காங்க. ஒன்று மெயின்ஹானில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயங்கள், தீய விஷயங்கள், மற்றும் உரிமை மீறல்களுடைய விஷயங்கள். பிறருடைய உரிமைகளிலே நாம் தலையிடக்கூடாது, பட்டப்பெயர் சுட்டி அழைக்கக்கூடாது. நீங்கள் சூரத்துல் ஹுஜராத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித உறவு எப்படி இருக்கணும், பட்டப்பெயர் சொல்லக்கூடாது, அவனை இழுத்திரைக்கக்கூடாது, அவனை உருவப்பத்தை கேலி செய்யக்கூடாது, அவனுக்கு வந்து இது கோல் மூட்டக்கூடாது. இதில் ஏன்னா அடுத்தவனோட உரிமையில் நீங்கள் தலையிடுவது. ஒரு தனி மனித கண்ணியத்திற்கு இஸ்லாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு முறை நபிகள் பெருமானாருடைய தோழர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு ஒரு சின்ன பிரச்சனை வருது. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சுறாரு, ஏதோ ஒரு கோபத்தில் கருப்பையின் மகனேன்னு சொல்லிடுறாரு. நேராக பார்த்து பிலாலை பார்த்து அபூதர் சொல்லுவார். இது உடனே அவர் மனசில் ரொம்ப பெரிய காயப்பட்டு இறைத்து ஒரு செல்லாதன வராங்க. யாரை சொல்லா இவர் இப்படி திட்டார், அவர் அழைக்கிறார். பின்னாடி வர்றார், என்னப்பா இன்னும் வந்து ஜாகிலியத்தோடைய குணம் உண்ட இருக்கா, அறியாமை கால பழக்க வழக்கம் இன்னும் இடத்துல இருக்குதா அப்படி சொன்ன உடனே அவர் வந்து பிலால்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அவர் தன்னுடைய தலையை கீழே வச்சு, பிலாலே என் முகத்தின் மீது உன்னுடைய காலை வைத்து மிதியுங்கள், அப்போ தான் என்னுடைய இருக்கக்கூடிய அந்த இது போகும். இப்போ நபிகள் பெருமானாரும் தன்னோட தோழரை எப்படி இப்போ பக்குவப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு தனி மனிதனுடைய அந்த கண்ணியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போனேன். ஏன்னா அரபுகள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கர்வம் இருந்துச்சு. அரபு மொழி பேசுகிறவங்க மட்டும்தான் வந்து மனுஷன், மற்றவங்களாம் அஜமி ஊமைன்னு சொல்லியிருந்தான். அரபி தான் மிகச்சிறந்தவன் சொல்லுவான். கருப்பன் வெள்ளை என்ற பாகுபாடு இருந்தது.
இன்னைக்கு இது எப்படி ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் கருப்பன் வெள்ளை என்ற பாகுபாடு இருக்கிறதோ அதேபோல் அன்றைக்கு இருந்ததெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்து கட்டினார். ஏனென்றால் இங்கே இந்த பகை இருக்கிறது அல்லவா, இன்னத்துடைய உரிமைகளிலே தலையிடுவது இருக்கிறது அல்லவா, இது இறைவன் தடை செய்திருக்கக்கூடிய விஷயம், இறைவன் விளக்கி இருக்கக்கூடிய விஷயம். ஆக இந்த 6 கட்டளைகளையும் நாம் ஒழுங்காக பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் 3ஐ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவி இருக்கிறான். அவன் நீதம் செலுத்தபடி ஏவி இருக்கிறான். நற்பண்புகளோடு வாழ்வதை ஏவி இருக்கிறான். உறவினர்களுக்கு மத்தியிலே உதவும்படி ஏவி இருக்கிறான். அந்த 3 கட்டளையும் அதே போல நாம் அந்த 3 கட்டளைகளை பின்பற்றி வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா மானக்கேடான விஷயத்தை தடுத்திருக்கிறான், தீயவற்றை தடுத்திருக்கிறான், பிறருடைய உரிமைகளிலே தலையிடுவதை தடுத்திருக்கிறான். இந்த 3 விஷயங்களை விலகி வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல சமுதாயம் கட்டி எழுப்பப்படும். நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். வல்ல இறைவன் அப்படிப்பட்ட கட்டளைகளை இறை கட்டளைகளை முழுமையாக பேணி வாழக்கூடிய சமுதாயமாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியல்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.